வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். இலங்கை அரசியல் களத்தில் இப்பொழுது மிகப்பெரிய பரபரப்பான செய்திகள் எல்லாம் பல நடந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக காணிகள் விடயத்தை மையப்படுத்திய செய்தி, அதுபோல நாடாளுமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய வாத பிரதிவாதங்கள், அதிலே தமிழர்களுடைய பிரச்சனைகளை மையப்படுத்தி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கருத்தியல், இவைகள் சார்ந்த விடயங்கள் எல்லாம் மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்படுகின்றது. முதலில் காணிகளை மையப்படுத்திய விடயங்களை மையப்படுத்தி அனுரா அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய அதிரடி திருப்பு முனை என்ன? அதுபோல நாடாளுமன்றத்தில் தமிழர் பிரச்சனையை மையப்படுத்தி எழுப்பியிருக்கக்கூடிய கருத்தியல் என்ன? இவைகள் சார்ந்த பல தேடல்களோடு இந்த காணொலிக்குள் நாம் பயணிக்க இருக்கின்றோம். எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள். இதிலே பல விடயங்களை நாம் குறித்து பேசுவதற்கான ஒரு களத்தோடு பயணிக்க இருக்கிறோம். அனுரா அவர்கள் ஆட்சிபிடத்தில் ஏறிய மறு நிமிடத்திலிருந்து அவர் அழுத்தமாக பதிவிட்டு கொண்டிருந்த ஒரு விடயம் என்னவென்றால், வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய காணி பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான ஒரு களம் எடுக்கப்படும் என்பதை மையப்படுத்தி மிக தெளிவாகவே அவர் பல காலகட்டங்களில் அந்த செய்திகளை பதிவிட்டு கொண்டிருந்தார். ஆனால் அதற்கான நடவடிக்கை ஆங்காங்கே எடுக்கப்பட்டு கொண்டுதான் இருந்தன. ஆனாலும் பெருவாரியான தமிழர்களுடைய காணிகள் இராணுவத்திடம் சிக்கி இருக்கக்கூடிய விடயம் நாம் அனைவரும் அறிந்தது. எனவே இராணுவத்திடம் சிக்கி இருக்கக்கூடிய அந்த காணிகள் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பதை மையப்படுத்தி பெரும்பாலான தமிழ் சொந்தங்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவிட்டு கொண்டிருந்தார்கள். அதற்காக அவர்கள் போராட்டங்களை நடத்தக்கூடிய களங்கள் கூட நடைபெற்று கொண்டிருந்தன. தற்பொழுது பாதுகாப்பு அமைச்சகத்தின் சார்பிலும் அனுரா அவர்கள் அரசு சார்ந்தவர்களோடு ஒரு கலந்தாய்வை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த கலந்தாய்வில் அவர்கள் ஒரு முடிவை எட்டியிருக்கிறார்கள். இராணுவம் கையகப்படுத்தி இருக்கக்கூடிய காணிகள் அனைத்தையுமே விடுவிப்பதற்கான ஒரு களத்தை எடுக்க வேண்டும் என்பது அங்கு உத்தரவாகி இருக்கிறது, அல்லது அது முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முடிவின் அடிப்படையில் தமிழர்களுடைய பகுதியில் இருந்து பறிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பாலான காணிகள் விடுப்புக்கான ஒரு களத்தை நோக்கி நகர்ந்து விடலாம் என்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது. இது தமிழர்களை பொறுத்தமட்டில் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இன்னொரு விடயத்தை மையப்படுத்திய செய்தியும் பார்க்க வேண்டியிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதிகளை மையப்படுத்திய களங்கள், குறிப்பாக அனுரா அவர்கள் ஆட்சிபீடத்தில் ஏறிய பின்பு பல ஊழல் சார்ந்த விடயங்கள் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டு அவற்றின் மீது தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. பல அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் என பலர் மீது குற்ற புலனாய்வுத்துறையின் மூலம் அவர்கள் மீது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அவர்களை கைது செய்வதும் அவர்களுடைய அடுத்த நடவடிக்கையை நோக்கி நகர்வதும் என தொடர்ச்சியாக முன்னேறி கொண்டிருக்கின்றது அனுரா ஆட்சியகம். தற்பொழுது உள்ள சூழலில் மஹிந்த ராஜபக்சே மீதும் கோத்தபய ராஜபக்சே மீதும் மஹிந்த ராஜபக்சேவின் மனைவி மீதும் கடுமையான விமர்சனங்கள் இருக்கின்றன. அதுவும் குறிப்பாக ஊழல் சார்ந்தது அல்லது வங்கியில் பணம் சேர்ந்த விடயங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடிகள், இவைகளை மையப்படுத்தி பல செய்திகள் இப்பொழுது கேள்விக்கணைகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றன. இதற்கான விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது. அந்த விசாரணைக்கு மஹிந்த ராஜபக்சே போன்றவர்களெல்லாம் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பதை மையப்படுத்திய செய்திகளும் எடுத்து வைக்கப்படுகிறது. அதற்கான விவாதங்கள் இப்பொழுது நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில்தான் இப்பொழுது காணிகளை விடுவிக்கக்கூடிய களங்களை எடுத்திருக்கிறது அனுரா அரசாங்கம். இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் தையீட்டு விகார் போன்ற மத வழிபாட்டு தலங்கள் எடுத்திருக்கக்கூடிய காணிகளுக்கு என்ன தீர்வு என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது அதற்கான தீர்வு என்ன என்பதை நாங்கள் இன்னும் கலந்தாலோசித்து தெரிவிப்போம் என்று அனுரா அவர்கள் அறிவித்திருக்கிறார். அப்படி என்றால் மதத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காணிகள் தமிழ் மக்களுக்கு திருப்பி கிடைப்பது என்கின்ற விடயம் பெரும் கேள்விகளாக இருக்குமா என்ற கேள்விகள் எழும்பியிருக்கின்றன. இந்த பரபரப்புக்கு இடையே அல்லது இந்த பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இதே வேளையில் நாடாளுமன்றத்தில் எழும்பி இருக்கக்கூடிய பல விடயங்களில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய தாக்கங்கள், குறிப்பாக வைத்தியர் அர்ஜுனா, ஸ்ரீதரன் அவர்கள் போன்றவர்கள்
நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய பல விடயங்கள் அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது என்பதை விட மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கான ஒரு களமாக நாடாளுமன்றம் இப்பொழுது மாறி இருக்கிறது என்பதை நாம் மகிழ்ச்சியுடன் பார்க்க வேண்டியிருக்கிறது. அரசு சார்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு விடயத்தில் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் அது வெளியிடப்பட்டிருக்கிறது. எங்களுடைய தமிழ் மொழியில் அது வெளியிடப்பட்டிருந்தால் அதாவது எங்களுக்கு படிப்பறியில்லாத மக்கள் எல்லாம் நாங்கள் இருக்கின்றோம், அதை நாங்கள் தமிழில் படித்து தெரிந்து கொள்வதற்கான ஒரு களமாக அது அமையும் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அரசை இடித்துரைத்திருக்கக்கூடிய களங்கள் ஒருபுறம் பார்க்கப்படுகின்ற அதே வேளையில் மருத்துவமனைகளில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. அதுபோல வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்கின்ற உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பல இளைஞர்கள் வேலையில்லாத ஒரு களத்தில் இருக்கக்கூடிய சூழல்களை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு களங்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல காணி விடயங்களை மையப்படுத்திய செய்திகளும் பேசப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது உள்ள சூழலில் நாடாளுமன்றத்தில் கல்வி அமைச்சரிடம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கேட்டிருந்த கேள்விகளும் அதற்கு கல்வி அமைச்சர் கொடுத்திருந்த விளக்கங்களும் இவைகள் ஒரு பனிப்போர் போல காட்சியகப்படுத்தக்கூடிய ஒரு களங்களையும் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. தற்பொழுது தமிழர் பகுதியில் மிகப்பெரிய மாற்றத்திற்கான அடையாளம் உருவாக வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டோடு களத்தில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் மாற்றத்தை மையப்படுத்திய களத்தை எடுத்துக்கொண்டு பயணித்தால் கூட தமிழர் பகுதிகளில் எழும்பிக் கொண்டிருக்கக்கூடிய விசும்பலும் அழுகையும் இன்னும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றன. இதுவரை பல நேரங்களில் தமிழர் பகுதியில் நடந்த பல சம்பவங்களை மையப்படுத்திய செய்திகளை பார்க்கின்ற பொழுது தொடர்ச்சியாக மதுவின் காரணமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் பெண்களை அச்சப்பட வைத்து கொண்டு இருக்கிறது என்ற ஒரு கருத்து எடுத்து வைக்கப்படுகிறது. எனவே குறிப்பிட்ட பல இடங்களில் இருக்கக்கூடிய மதுபான கடைகள் உடனடியாக அடைக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை எழுப்பப்படுகின்ற அதே வேளையில் இந்த மதுபான கடைகள் இயங்குவதற்கான களங்களை எடுத்து கொடுத்திருக்கக்கூடிய தலைவர்களாக தமிழ் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்ற விமர்சனமும் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது உள்ள சூழலில் மிகவும் ஒரு பரபரப்பான ஒரு களத்தோடு நாடாளுமன்றம் கூடியிருக்கிறது. அங்கு பல விஷயங்கள் பேசப்படலாம், பல செய்திகள் எடுத்து வைக்கப்படலாம். ஆனால் தமிழர்களுடைய மனதிலே ஒரு குளிர்வு ஏற்பட்டிருக்கிறது. காணிகள் திருப்பி வழங்கப்படும் என்கின்ற செய்தி. எத்தனை காலங்களாக தங்களுடைய மண்ணை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டு இதுதான் எங்களுடைய மண் என்று அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு அவலத்தில் தமிழ் சொந்தங்கள் இருந்த நிலைமை மாறுவதற்கு வழி பிறந்திருக்கிறது என்பதாகத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.